கன்னி வீடுனாலே கலைகளின் அரசி தான் கன்னி. நான் சொல்லியிருக்கேன். காலபுருஷ தத்துவப்படி அது ஒரு 6ஆம் வீடு. ஒரு மக்கள் எதுல கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, பணம் காசுல பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ல பிரச்சனை, வம்பு வழக்குல பிரச்சனை. இந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய இடமே ஜாதகத்துல எதுனா இந்த 6ஆம் இடம் தான். இந்த 6ஆம் இடத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரே ஒரு அமைப்பு உண்டு என்றால் அதுதான் பங்குனி உத்திரம். அதனால தான் இந்த நேரத்துல போய் கோவில்ல போய் உட்கார்ந்து கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் கொண்டாடுவதன் மூலமாக சூரிய சந்திரர்களை நாம் இன்டைரக்டாக ஆக்டிவேட் பண்றோம். எப்பயுமே நம்ம சொன்ன மாதிரி அப்பன் எல்லாம் சூரியன் சொரூபம், அம்மை எல்லாம் சந்திர சொரூபம். நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டே இருக்கேன். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே ஒரு கதையின் வாயிலாக ஒரு குறியீடுகளாக உருவங்களை செதுக்கி வைத்து அதன் மூலமாக நமக்கான வாழ்வியல் வழிகாட்டி நாட்களை கொடுத்து இந்த நாளில் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்கன்ற மாதிரி ஒரு டேட்டா பேசஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த பங்குனி உத்திரம். இந்த வருடம் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் சனியுடைய அமைப்பும் சேர்ந்து அந்த இடத்துல